நாங்க சொல்ல சொல்ல கேட்டாலே கேளுங்க. ஒரு வார்த்தை ஏக்கா இப்படி இப்படிக்கா இப்படி போறா இருக்க நம்ம என்ன கண்ணு போட்டு தொலைச்சிருவோமா? விடுவோமா நாங்க? ஒருத்தர் பேசலங்க. ஆச்சியும் சரி கீதாவும் சரி நானும் சரி வாயை திறக்கலையே. எங்க போக்கல அசராம வந்துட்டு இருந்து ஏங்க ஏங்க உண்மையிட்ட தான் சொல்லுடி. சொல்லிட்டு தான் இருக்க கேளும கதைய இருந்து ஒப்பாரி வச்ச அவள்ளி இருந்தாலும் நாங்க இங்க பாருங்க எங்க உண்மையிட்ட தானே பேசிட்டு இருக்க மூஞ்சி ஏங்க என் ராசமல கேட்டுட்டு தான் மட்டும் இருக்கேன். என்ன சொல்லு. போனையும் பார்த்துட்டு நீ சொல்லு கதையை காதால கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு. என்னத்தை கேட்டேன் சொல்லும். நான் இப்ப என்ன சொன்னேன் நீங்க சொல்லும் சொல்லும். அவ சொல்லல. நீங்க எல்லாரும் சண்டைக்கு போனியோ பேசல. அதென்ன இப்படியா நான் கதை சொன்னேன்? இப்படியா போய் நான் கதை சொன்னேன்? மூச்சு முட்டை அவனை உட்கார்ந்திருந்து உம்மா மோரைய பத்தி தானே பேசிட்டு இருக்கே. போனுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இனி உம்மைட்ட ஒரு கதையும் சொல்ல மாட்டேன். நீ எதுக்கு வெளிய போறோம்? ஏட்டி நான் போன்ல அதை பார்த்துட்டே நீ சொல்லு கதை கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டி. ஏமட்டி போங்க வாயை மூடு. வாயை திறக்காதீ. நீர் வாயை திறக்காதியோ. உங்களுக்கு என்ன எனக்கு பேச்சு கிடையாது. நீர் வாயை திறக்காதியோ. இருந்து மனுஷன் கதை கதையா விட்டுட்டு இருக்கா. அவர் நோண்டிட்டு கிடக்காரு நோண்டிக்கிட்டு. மெண்டலிக்கு இருக்கியா இருப்பா போல. நான் பார்த்துட்டு தான் இருக்கேங்க. மறுபடி அது ஓட்ட இது ஓட்டனா நான் என்ன செய்யுதுக்கு? இங்க ரொம்ப வாயை மூட சொல்லிட்டேன்ல. மறுபடி என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? வம்பலுக்கு கூடாது பேச வாயை மூடி இருக்குது. உமக்கு நல்லது எமக்கு நல்லது. எல்லா நேரம் எவளாவது கதை பேச வருவாளான்னு உட்காந்தே இருக்கேன். சவச்ச நேரமும் மாட்டுக்கு ஊட்டி கரண்ட புடுங்கி விட்டுட்டு கிடக்கானுவா. நம்ம கரண்ட் இல்லாம இருக்கையில அவனுக்கு என்ன ஜோகம் கிடைக்கும்னு தெரியல. கேட்டியா? சவச்ச அவனெல்லாம் ஏசில இருந்துக்கிடுவானு. நமக்கு ஏசி வைக்க என்ன இனிஷியேட்டர் வைக்கிறதுக்குமா நமக்கு பணம் இருக்குது. சவச்ச ஒரு நிமிஷம் கரண்ட் அடைச்சானா அடுத்த நிமிஷம் போட்டு விடறதுக்கு இல்ல. வெக்க உளுத்து வருவு. நானே அதான் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கேன். கரண்ட் இல்லாம இந்த வயசானவையா இருக்க முடியுமா? இதை எங்க போய் சொல்லதுக்கு? என்னவா வெளுக்கு? எடி என்னன்னு கேளுடி. நான் என்னத்தை கேட்கறதுக்கு? நீங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணில்ல. சண்டையா ஓட்டியா? அவ கூடயும் சண்டை கிடையாது. எவளும் எனக்கு சொந்தமும் கிடையாது பஞ்சமும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் நினைக்கிட்டு வாச்சிட்டு பாடிச்சு கிடக்காளுவா. நீ சொல்லிட்டு கதையா? யாச்சி உங்கள்கிட்ட நான் மறைச்சது தப்பு தான் ஆச்சி. நான் வேற என்ன செய்யறதுக்கு மன்னிச்சிருங்க ஆச்சி. ஊருக்காரவளுக்கு கண்ணு பட்ட மாப்பிள்ளைக்கு ஒழுங்கா வேலை கிடைக்காதுன்னு தான் சொல்லல. எட்டி சவச்சு மூஞ்சி அறிவு கட்டவே. எட்டி இந்த பேர் வாயை மூட்டி இருக்க பாத்துக்கோ. என்ன பத்தி எதுக்கு சொல்லுது? என் மூஞ்ச பத்தி சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் என்ன செஞ்சேன்? யாச்சி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆச்சி. எடி இங்க பாரு. கட்டத்துக்கு மண்டை போட்டு நாளா பிறந்து போடுவேன். ஊருக்காரவளுக்கு கண்ணு படுமுன்னா அப்போ இவ்வளவு நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் சவச்ச வாயை மூட்டு போறது அவளுக்கு நல்லது. அரைச்சு கிழிச்சேன்னு வைக்கி வண்டோட தண்டோட ரோட்டோட நடு தெருவில் அனுப்பி விட்டுருவேன். வாயை முடிச்சு வீட்டு பக்கம் மட்டும் போத்தல்லு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? மன்னிச்சிருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாவளா? ஒரு தப்பும் செய்ய மாட்டாளுவா. வந்துருவாளுவா காரி ஆவதுக்கு நான் வாயை பொழஞ்சுக்கிட்டு. நீ சொல்லிட்டி அடுத்து என்னாச்சு? இவ்வளவு வேற அடுத்து ஏக்கா இருக்குதேலா வீட்டுக்குள்ள. நான் அப்படி என்ன கொலை போற தப்பா பண்ணுனேன். ஒருத்தருமே என்கிட்ட பேச மாட்டேங்குதியா? கீதா மூஞ்ச வெட்டுதா. நீங்களும் பேச மாட்டேங்குதியா? ஆச்சு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுதாவ. நான் அப்படி என்ன பண்ணுனேன்? என்னவோ சத்த கேட்கவில்ல. ஏனுங்க என்னது நாய்க்கு ஏதாவது சத்தம் போட்டுட்டு கிடக்கும். இந்த நாய் தொல்லை ரொம்ப அநியாயத்துக்கு கூடி போச்சு. வாசல் என்னத்தையும் நிக்கும். நாயே இருந்து ஊள விட்டுட்டுல கிடக்குது. சத்த விரட்டி விடுங்க. இதுக்கு இதே பொழப்பாய் போச்சு. இது ஊள விடுறது இல்ல. வந்துட்டு மோண்டிட்டு பேண்டிட்டு போறதுக்கு இங்க களி விடுறதுக்கு வளக்கால ஒண்ணு வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கணும். இல்லனா நாய் வண்டி கொண்டாங்க வாயில அறுப்பு வருது. கொண்டாங்க விரட்டி விடுங்க இங்க. சரி சாயங்காலம் வர்றதுக்கு நேரம் ஆகும். எப்படி ஒரு 7 மணியாவது ஆகும். சரியா? 7 மணி வரைக்கும் ஒண்ணுக்காவாத கலெக்டருக்கு என்ன உத்தியோகம் இருக்கும் வெளியே? சொல்லுவட்டி சொல்லுவ. மனுஷன் நாயா பேயா உழைச்சி கொண்டு தட்டுக்காமல ஒண்ணுக்காவாத கலெக்டரா தான் தெரியும். வேலை இருக்கவு முடிஞ்ச உடனே வருவேன். முடியதுக்கு நேரம் ஆயிட்டுனா 7 மணி வரைக்கும் அவர் இருத்தி வைப்பாரு. யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு வெளிச்சம். சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க.
ஐயே ஏம்மா நீயா கிடந்து அழுதுட்டு இருக்க என்னத்துக்கு? என்ன இந்த அக்கா இந்த ஆச்சி கீத அக்கா யாருமே என்கிட்ட பேச மாட்டாம விளாண்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கெஞ்சிட்டு இருக்கேன், ஒருத்தரும் பேச மாட்டேங்க. அதுக்கா இவ ஒரு மனுஷன் இவள்கிட்ட பேசணும்னு நீ இருந்த அழுவியா? ஏடி அது நான் இல்லட்டி வள்ளி மக்கா. வீட்டுக்குள்ள போ, நீ வீட்டுக்குள்ள போ, உள்ள போ மக்கா. சரிண்ணே. ஏய் அம்மா இவ ஏன் இந்த வளர்த்தி வளர்ந்துருக்கா? என்னத்தை தின்னு இவ்வளவு நீளத்துக்கு இருக்காளோ? என்னம்மா இவளுக்கு ஏங்க? எம்மா நான் இல்லம்மா, இன்னைக்கு அட்டியை போட்டுட்டு நாளைக்கு 2 பேர் கையை கொத்துட்டு போவிய. எனக்கு தெரியாது, நான் போறேன். ஏக்கா நான் வேணும்னு செய்யலக்கா. ஏக்கா யாராவது தெரிஞ்சு கண்ணு போட்டுருப்பான்னு சொல்லிதான்க்கா நான் சொல்லலை. ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா. வள்ளி மன்னிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இவர் படிச்சு படிச்சு சொன்னார் இவளோட கூட சேராதுன்னு. ஆனாலும் ஒண்ணு நான் என் தங்கச்சி போல பார்த்தேன். எப்படி என் தங்கச்சி போல உன்னை உள்ளங்கையில வச்சு பார்த்தேன். கடைசியில நீ இப்படி பண்ணிட்ட பத்தியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். முதல்ல நீ இடத்தை விட்டு காலி பண்ணு. ஏக்கா அப்போ பேச மாட்டியா? அப்படிதானே? நான் பேச மாட்டேன். ஆச்சி சொன்னாதான் நான் பேசுவேன். எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துக்கிடுங்க, நான் போறேன் என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு. போ போ வீட்டுக்கு போ. நீ போயிட்டாளோ? மனசும் கேட்க மாட்டேங்குவையா? வேண்டாம், அவ இருக்கட்டு. அது என்ன அவளுக்கு அவ்வளவு கொழுப்பு? நம்ம எல்லாத்தையும் முத்திரப்பதிக்கும். மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போறான், பக்கத்துல வேலைக்கு போறான், வெளிநாட்டுக்கு போறான். ஒரு வார்த்தை சொன்னால இருக்கட்டு, கொஞ்சம் இருக்கு பிடிச்சி வச்சாதான் இவ சரிப்படுவா. ஆனாலும் மனசு கேட்க மாட்டுக்க. வீட்டுக்கு வந்தவளெல்லாம் வராதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டேன். என்ன செய்யுதுக்கு? சரி ஒரு 10 நிமிஷம் ஆவட்டு போன்னு போட்டு சொல்லுவோம். வந்தாட்டி மினிக்கு வந்து இருந்து ஒப்பாரி வச்சா காதுலே கேட்கல. அனங்கவே ரெட்டி போன்னு சொல்லிட்டு போயிட்டா. யா உன்னை பார்க்க வந்தாளா? பாவம் போல அழுதா கேட்டேலா. பேசிடுவோமாச்சே. எட்டி அவ பாவம் போனதா மட்டும் எனட்டையும் அழுதா. இப்ப பேசணும்னு வை, அவளுக்கு ரொம்ப டொக்காயி வேணும். அதில் இரு, ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். சரி நீ வா, 10 நாள் வீட்டுக்கு போவோம். வா. இவங்க என்ன வேண்டான்னு சொல்லுகிறது. நான் சொல்லுதேன், இனி இந்த ஆச்சி பத்திராளியக்கா கீதா யாருமே எனக்கு வேண்டாம். இருந்தா தனிமரமாவே நான் இருந்துக்கிடுதே. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே சண்டை போட்டு வெளியே போன்னு சொல்லுவாவ. பேசக்கூடாது. இனி நான் பேசவே மாட்டேன். வந்து பேசி கட்டி பின்ன நமக்கு அவளை விட்டா யார் இருக்கா? அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? போன போட்டு கூப்பிடு, பேசி தொலைஞ்சிருவான். என்ன செய்யுதுக்கு மாப்பிள்ளை போனா? இதுக்கு நம்ம அவகிட்ட கோவப்பட்டு என்ன செய்யுதுக்கு? ஆமாக்கா, எனட்டையே கெஞ்சினா. நான்தான் ஒண்ணுமே சொல்லாம நான் அங்க போறேன்னு வந்துட்டேன். பேசுவோம்க்கா. நீங்க சொல்லதும் சரிதான். வீட்டுக்கு வந்தவளை விரட்டி வேற விட்டுட்டேன். எனக்கு அது வேற மனசு உறுத்தலா இருந்து பாச்சி. வேற என்ன செஞ்சு தொலையதுக்கு? மாப்பிள்ளை பாருன்னு போனது சூடா. அவ பக்கமும் அது பார்க்கும்போது நியாயம்தான். அவளே எப்பண்டா மாப்பிள்ளை பாரினுக்கு தள்ளலான்னு இருந்திருக்கா. அவனே அதிசயமா போயிருக்கா. சொன்னாப்ப 4 பேருக்கு தெரிஞ்சு கண் உளுந்து போவாம ஆயிட்டுனா அது வேற வருத்தப்பட்டு கிடப்பா. சரி அவள்கிட்ட பேசிடுவோம். எப்படி போன போட்டு பேசிட்டு போன போடுறதுக்கு அவளே தன்னால வருவாச்சு. வரட்டு ஒரு 5 நிமிஷம் பாப்போம். உடனே பேசினா கொஞ்சம் தொக்கு பிடிச்சிருவா. அதனால ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போன போடுவோம். என்ன நாய் இங்க பாக்குவு? வேண்டாம் சுன்னா கோவந்துரும். என்னையே பாக்குவு? என்ன நம்ம பக்கம் வருவேன். நாயிட்ட எனக்கு பயம் போலாக்கத்துட்டு. ஐயக்கா எம்மடி நான் இல்ல பத்திரலேக்கா.